மிக மதிப்புள்ள ஒரு பரிசு. ஒரு நாள் மிகப்பெரிய பணக்கார தந்தை தனது மகனை அழைத்தார். அவர் ஒரு சாதாரண கேள்வியை கேட்டார். மகனே, நான் இப்பொழுது உனக்கு 1 கோடி கொடுத்தால் என்ன செய்வாய்? அந்த கேள்வியை கேட்டதும் மகன் கண்கள் பிரகாசித்தன. அவன் உற்சாகமாக பேச ஆரம்பித்தான். ஒரு பெரிய வீடு வாங்குவேன், ஒரு பெரிய சொகுசு கார் வாங்குவேன், உலகம் முழுவதும் சுற்றி பார்ப்பேன், எனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொன்னான். தந்தை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் சொல்வதெல்லாம் முடிந்த பிறகு தந்தை மெதுவாக சிரித்தார். பிறகு தந்தை இன்னொரு கேள்வியை கேட்டார். சரி மகனே, நான் உனக்கு 1 கோடி கொடுப்பதை விட அந்த 1 கோடி உருவாக்கும் அறிவை கொடுத்தால் என்ன செய்வாய்? இம்முறை மகன் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் இதுவரை அவன் பணத்தை பற்றி மட்டுமே யோசித்திருந்தான். ஆனால் பணத்தை உருவாக்கும் திறனை பற்றி யோசித்ததே இல்லை. அப்போது தந்தை சொன்னார், ஒருவருக்கு ஒரு மீனை கொடுத்தால் அவர் ஒரு நாள் சாப்பிடுவார். ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவார். அதுபோல ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அது ஒரு நாளில் தீர்ந்து போகும். ஆனால் பணத்தை உருவாக்கும் அறிவை கொடுத்தால் அது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு செல்வத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். நாம் பல நேரங்களில் பணத்தை தேடி ஓடுகிறோம். ஆனால் பணத்தை உருவாக்கும் திறமை, அறிவை, பழக்கங்களை, முடிவெடுக்கும் திறனை வளர்ப்பதை மறந்துவிடுகிறோம். பணம் இழக்கலாம், வேலை மாறலாம், சந்தை சரியலாம். ஆனால் உண்மையான அறிவும் திறமையும் இருந்தால் மீண்டும் ஆரம்பித்து மீண்டும் உருவாக்க முடியும். அதுதான் உண்மையான செல்வம். பணம் ஒரு வளம் மட்டுமே. ஆனால் பணம், அறிவு ஒரு இயந்திரம். பணம் தீர்ந்து போகலாம், ஆனால் அறிவு தொடர்ந்து பணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் உங்கள் இலக்கு வெறும் பணக்காரராக மாறுவது அல்ல, பணத்தை உருவாக்கும் மனிதராக மாறுவதுதான். ஏனெனில் செல்வம் உங்கள் வங்கி கணக்கில் இல்லை, அது உங்கள் அறிவில் உள்ளது. அறிவை பகிர்ந்தால் அது குறையாது, பெருகும். எனவே இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பதிவிடுங்கள். ஒரு லைக் மூலம் உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். மேலும் இத்தகைய அறிவூட்டும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். நன்றி.